ட்ரெய்லர் பார்க்குறப்பே செம்ம கூஸ் பம்ப் ப்ரோ. இன்னும் வைபாவே இருக்குது. யுவன் ஃபார்ம் அவுட்டு, விபி ஃபார்ம் அவுட்டு அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னதான் தேர்ட் சிங்கிள் ஸ்லோவாக இருந்தாலும் தளபதி சும்மா நடந்து வந்தாலே மாசாக இருக்கும். அதுக்கு பிஜிஎம்மும் கரெக்டாக போட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அஜித் வந்து விபி சார்ட்ட சொல்லியிருந்தாரு, மங்காத்தை விட 100 மடங்கு தளபதிக்கு நல்லா பண்ணணும், அடுத்த கோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 100 மடங்கு தாண்டியும் வரும் ப்ரோ. அது ஆஃப்டர் மங்காத்தா விபி தலை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ விபி விஜய் சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குது ஜி. செம்மையாக பார்த்தோம். சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. தளபதி செம்ம லெவலு. ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பக்காவாக இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது தளபதியை. ஐயோ சிங்கமா வேறு லெவலு. 2026 அவர் தான் வேறு லெவலு ஜி. உண்மையாக அருமையாக இருக்குங்க. நல்லா தூள் கிளப்பியிருக்காங்க. நல்லா கமர்ஷியலாக தெரியுது. பேங்காங்கெல்லாம் போயிருக்காங்க. 2 விஜய், ஒரு விஜய்னால நல்லா பயங்கரமாக இருக்குது. 2 விஜய் இருக்காங்க. பிரசாந்த் வேறு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கமர்ஷியலாக நல்லா ஒரு மூவி மாதிரி இருக்குது. ஆல் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா பிரமிப்பாக இருந்துச்சு. எல்லாம் அந்த சீக்வன்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கமர்ஷியலான கண்டென்ட்டாக இருக்குது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டுக்கான எல்லா விஷயமும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக இருந்தது. அது படத்தை நிறுத்தி போட்டது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னார். ஸோ வேறு லெவலாக இருந்தது. அது எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட்ஸ் இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. தளபதி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏஜிங் பண்ணியிருக்காங்க. பட் ஏஜிங் அந்தளவுக்கு 100% வந்திருக்கான்றது என்னோட அக்கார்டிங் டு மீ, என்னோட ஒப்பீனியன் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அது கண்டிப்பாக தளபதி அவருக்காக பார்க்கலாம். ப்ரோ கோட்டையில் மிரட்டலாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ என்ன அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா திங்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா மோகன் சார் கேரக்டர் வந்து ரிவைவ் பண்ணவே இல்லை. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸராக இருந்துச்சு. ஸோ நிறையா வெங்கட் பிரபுவோட இது கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மங்காத்தாவோட டைலாக்ஸும் கனெக்ட் ஆச்சு. விஜயண்ணா ஆமாம் இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்ற அந்த டைலாக்ஸ் வச்சுருந்தாங்க. மங்காத்தா டைலாக் தலா சொல்லியிருப்பார். ஸோ அது தளபதி சொல்லியிருந்தப்போ இன்னும் மிரட்டலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஒரு டைலாக் வச்சுருந்தார். கில்லி டைலாக் மருதமலை மாமலை அந்த சாங் பாடியிருப்பார். அது வந்து ஃபைனல் எண்டில் வச்சுருந்தார். அதுவும் மிரட்டலாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த டிஏஜிங் பண்ண தான் ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் இப்போ ரீஃபைன் பண்ணிட்டாங்க. சூப்பராகவே இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண அளவுக்கு ஒன்றும் இல்லை, சூப்பராகவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸு ஸ்டண்ட்லாம் மிரட்டி விட்டுருக்காரு விஜய். அதில் பார்க்குறப்ப விசில் போர்டு சாங்கில் வர விஜய் வந்து இதில் பார்க்குறப்ப க்யூட்னஸாக அழகாக இருக்குது. நிறையா க்யூட்னஸாக நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு. பார்க்க நல்லாவே இருக்குது. அதான் யுவன் ஃபார்ம் அவுட்டு, விபி ஃபார்ம் அவுட்டு அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்ன தான் தேர்ட் சிங்கிள் ஸ்லோவாக இருந்தாலும் தளபதி சும்மா நடந்து வந்தாலே மாசாக இருக்கும். அதுக்கு பிஜிஎம்மும் கரெக்டாக போட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பிஜிஎம் பேக் சொன்னலாம் நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சிங்கம் தான். ஆமாம் அந்த நிறைய டைலாக்ஸ் வந்து விஜய்க்கே நல்லா பொருத்துற மாதிரி நிறைய டைலாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். செப்டம்பர் 5க்கு வெயிட் பண்ணுறோம். ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு அஜித் வந்து விபி சார்ட்ட சொல்லியிருந்தாரு, மங்காத்தை விட 100 மடங்கு தளபதிக்கு நல்லா பண்ணணும், அடுத்த கோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அது நல்லா ட்ரெய்லர் பார்க்குறப்பே செம்ம கூஸ் பம்ப் ப்ரோ. இன்னும் வைபாவே இருக்குது. ஸோ நல்லா வரும் நம்பிக்கை. 100 மடங்கு தாண்டியும் வரும் ப்ரோ. அது தளபதி இருக்கார், அது போதும் ப்ரோ. வேறு எதுவுமே வேணாம். விபி தளபதி காம்போ மிரட்டலாக இருக்கும். ஆஃப்டர் மங்காத்தா விபி தலை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ விபி விஜய் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவர் பிரசாந்துக்காகவாது அந்த கம்பேக்காகவாது கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் மோகன் கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த அவங்க 2 பேருக்காவது நான் கண்டிப்பாக பார்ப்பேன். தளபதிகள்னால அவங்க 2 பேருக்காக நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. இதுலேயும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது பார்ப்போம். படம் வந்தோடனே கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அது தட் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் தான் தெரியும். இது நல்லா ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா படத்தோட இது நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இது வேறு லெவலு. தளபதி ஃபேன் வேறு எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 5 பார்ப்போம். அதனால அது அருமையாக காமிச்சிருக்காங்க. 2 விஜய் இருக்காங்க. அப்பா புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டு நல்லா காமிச்சிருக்காங்க. விஜய் பார்த்தோன்னா சின்ன வயசு விஜய் பார்த்தோன்னா பழைய படங்கள் பார்த்த மாதிரி அந்த விஜய்க்கான அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஆமாம் மோகன் வில்லனாக இருக்கார். வில்லனுங்கன்னா இப்போ வந்து A+ ரவுடி மாதிரி தான் அவங்க இருந்துட்டு கட்டளை இடுவாங்க. அந்த மாதிரி வில்லனாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வழக்கமாக எல்லா இளைஞர்களும் குடிச்சு முடிச்சோன்னா இன்றைக்கி குடிக்கக்கூடாதும்போ. அடுத்த நாள் வந்து அதே ஈவினிங் வந்து வழக்கமாக போகிறது தான். அது அற்புதமாக இருக்குது. அந்த லேடிஸ் பேசுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சென்டிமெண்டலாகவும் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, கமர்ஷியலு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, அப்புறம் கண்ட்ரிங்கிற ஒரு விஷயம், பேங்காங்க அதர் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. எல்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டெரரிசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் கலவையாக இருக்குது. அது இல்லாமல் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யுவன் மியூசிக்கு எப்பவுமே யுவன் வந்து தூள் கிளப்பியிருக்காரு. அற்புதமாக பண்ணியிருக்காரு. நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அது செப்டம்பர் 5 தானே சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய தேட்டர் போட சொல்லுங்கள். அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே.